இரவாகியும் ஓயாத யாழ் நகர். இதெல்லாம் பைத்தியத்தனம், முட்டாள்தனம். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்னுடைய ஊரை பார்க்கணும், என்னுடைய நகர பகுதியை பார்க்கணும்னு கவலைப்படவே தேவையில்லை. இப்போ இந்த வேலை பார்த்தீங்களா எவ்வளோ பளபளப்பா இன்னும் சிறப்பாக்கி இருக்கிறோம். அப்படியே தலைகீழாக மாறி போச்சு யாழ்ப்பாண நகர பகுதி. இயற்கைக்கும் பங்கு இருக்கு, செயற்கையாக எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. சடுதியான வளர்ச்சியும் ஆபத்தான மனநிலையும் உருவாகிருக்கு மக்கள் மத்தியில். ஜனனிக்கு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. எப்படி சுகமா இருக்கிறீங்களா ஜனனி? நல்ல சுகம். நீங்கள்? நான் நல்ல சுகமா இருக்கிறேன். எப்படி போகுதுங்க இந்த வாழ்க்கை? போன மாதிரி போகுது. சரி, என்னென்னா இன்றைய நாளில் நாங்கள் ஒரு 3 வேல் கனடாவுக்கு அனுப்பி வைக்க போகிறோம். கனடாவுக்கு போகுது. ஆனால் நாங்கள் பொதி அனுப்புகிற இடத்துல கொண்டே கொடுக்க தேவையில்லை. கனடாவில் இருந்து எங்கள்கிட்ட முன்பதிவு செய்த அந்த அம்மாவினுடைய உறவினர் ஒருவர் கொழும்பில் நிற்கிறார். கொழும்பில் நின்று கனடாவுக்கு போகிறார். அப்போ நாங்கள் இதை கொழும்பில் கொண்டே கொடுத்துட்டு வர போகிறோம். போய் வாரன் அப்படி ஒரு மாதம் ஆகும் வாரதுக்கு. கொழும்பு கன தூரம் இல்லை. சரி சரி, அப்படித்தான் அனுப்ப போகிறோம். அடுத்தது வேல். இப்போ வேறுங்கோ, இப்போ இந்த வேலை பார்த்தீங்களா எவ்வளோ பளபளப்பா இன்னும் சிறப்பாக்கி இருக்கிறோம். நாளுக்கு நாள் அந்த தரத்தை கூட்டிக் கொண்டே போகிறோம். என்ன, நாங்கள் ஏற்கனவே பொதி செய்துட்டோம். இதுதான் பொதி செய்தது. ஏனெண்டா பொதி செய்ததை பார்த்துட்டு நல்லா பொதி செய்திருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையாக நல்லா தான் பொதி செய்திருக்குது. உள்ளுக்கு அந்த 2 வேல் 3 வேல் வைக்க இந்த இது இருக்குல்ல, இது கீறுபடக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்தாங்கன்னா, ஏற்கனவே எங்கள் வீட்டை முருகன் வந்துச்சு முல்லைத்தீவிலேருந்து. அதுல இந்த வெட்டு துண்டுகள் இருக்குன்னு தானே இந்த தையல் கடைகளில், அந்த துண்டு வச்சு தான் அனுப்பியிருந்தவர் அந்த அண்ணா உடையாதபடி. அப்போ நான் அதே துண்டை வச்சு பாதுகாப்பா வச்சிருக்குது. இப்போ இந்த பச்சை பையக்குள்ள வைக்கணும். இப்படி இப்படி போகும் ஒன்று கேட்குது. நீங்கள் எந்த பள்ளிக்கூடம்னா பார்க்க என்ன ஜனனி ஒரு சின்ன பையக்குள்ள அம்மா சொன்னீங்களா? சரியா, இப்போ செலவட்டே போடுங்க. டக்கன் டக்கண்டு எடுத்து விட்டுருக்கீங்க விளையாடாம. உங்களை வச்சுக்கொண்டு நாட்டை என்னென்று முன்னேற்றம் இருக்காங்க. உங்களை மாதிரியா நாங்கள்லாம் முதலமைச்சராக இந்த பக்கம் ஒட்டி போட்டு பட்டுங்க. இப்போ நாங்கள் இதை கொண்டு எங்கே போகணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு. பாதுகாப்பு விழுந்த பிறகு அட அப்படி ஒட்டி இருக்கிறாங்க. இல்லை ஜனி, பாதுகாப்பாக தான் ஒட்டணும். கையை வட்டிப்படாது. ஒரு குத்து குத்தினா பெரிய ஜனனி. என்னடா அதை சொன்னேன் தானே, வேற மாதிரியா நாக்கள் தான் இல்லை பொதுவா நடுவில் வச்சது என் கண்ணாடி இல்லை தானே. அதைத்தான் சொல்றேன். ஐயோடு ஒரு குத்து குத்து ஜனனி. யார் ஜனனி? ஜனனிக்கு அடிச்சு போடுவேன். போ ஜனனி, குழந்தை பிள்ளை தினமான் இதில் குத்து. சரி, இந்த பொதியை கொண்டு போய் நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து கொழும்புக்கு போகிறது அந்த பேருந்துகள்
இரவு நேர பேருந்துகள் அதில் கொடுத்து விட்டால் விடியவே அவர்கள் அந்த அலுவலகத்தில் போய் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்கு காரணம் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு மாலை மங்கும் நேரத்தில் தான் மாலை மங்கிடுது என்ன மாலை மங்கிடுது சாதுவான ஒரு இருள் நேரத்தில் வருவோம். இப்போ நாங்கள் போகும்போது இந்த நேரம் யாழ்ப்பாண நகர பகுதி வீதி தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை காட்டப்போகிறோம். சரி இல்லை சரி சென்றார் மக்களே. நான் ஒரு புதிய உந்துருளி வாங்கியிருக்கிறேன், என்னை வாழ்த்துங்க. நல்லா இருக்கேன் புதுசு வாங்க. இப்போ நேரம் மாலை 6 மணி 6 நிமிடம். யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போய் இந்த பொருளை கொடுத்துட்டு பிறகு அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். வாங்க. போகும்போது நாங்கள் ராச பாதையால் போவோம். தம்பி கரையானிக்கும் நிறைய பேர் இந்நேர வேளையில் வீதியில் நிற்கணும். பாருங்க மாலை வேளையில் தோட்ட வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் இந்த தொகை குறைஞ்சிருது. நம்மளால நிற்கணும் பின்பக்கம். சரி ராசபாதையில் வந்து ஏறியாச்சு. இனி இப்படியே நேரடியாக யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போவோம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் தான் இந்த பிபிடி பேருந்து சேவை இடம் இருக்குது. அவடத்தில் போய் இந்த பொதியை கொடுத்தா சரி 7 மணிக்கு முன்னும் கொடுக்கணும். போவோம். கோப்பாய் சந்தைக்கு வந்து விட்டோம். மக்களை நான் சொல்ல மறந்து போனேன், சில பேர் நம்பிடுவீங்க. இது எங்கள்கிட்ட ஏற்கனவே 2 உந்துருளி தான் பைக். அது கொஞ்சம் குளிக்க பார்த்துருக்கு. ஏன்னு சொல்கிறேன்டா இப்போ அதே ஞாபகம் வந்தேன்டா. பிரேக் அடிக்க நிற்கிது இல்லை, அதனால் அளவான விதத்தில் தான் போவோம். வழுக்குது, எண்ணெய் போட்டிருக்குதாங்க. சரி மக்களே, இனி இப்படியே பார்த்து கொண்டே வாங்குவோம். என்னடா தொடர்ச்சியாக வாகன போக்குவரத்தாக தான் இருக்கும். இதில் பாருங்க ஒரு நுழைவாயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மேலே அந்த கோயில் கோபுரம் மாதிரியான அமைப்பு. இன்னும் வேலை முடியலை. இந்த நல்லூர் திருவிழாக்கு முதல் முடிஞ்சிரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நல்லாத்தான் இருக்குது பார்க்க. வந்து நீங்கள் நல்லூர் கோயிலையும் பாருங்க இந்த பக்கத்தால்.
அந்த பாதசாரி கடவையில் கடக்கும்போது பார்த்தீங்களா, ஒரு இளைஞன் பாதசாரி கடவையை கடந்து முடிக்கையில் நான் நிற்கிறேன், எனக்கு பின்னால் வந்த ஒரு அண்ணன் அப்படியே முந்தி போட்டு போகிறார். அந்த இளைஞனை சுற்றி அப்படியே திருப்பி கொண்டு போகிறார். அது உண்மையிலேயே ஏற்க முடியாத ஒரு விதிமுறையில். என்ன நிறைய இடங்களில் தெரியாமல் தவறுதலாக நடக்கிறது வேறு. இப்படி பயணம் செய்யும்போது பாதசாரி கடவையில் ஓரமாக ஒரு ஆள் நிற்கும், அவர் வார எண்ணத்தில் நிற்க மாட்டார், இவையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டேனும். எதேர்ச்சியாக போகும்போது விபத்துகள் நடக்கிறது வேறு. ஆனால் சில பேர் பாதசாரி கடவையால் கடக்கும் போதே இவருக்கு பின்னால் போகலாம்னு போட்டு போக அந்த பாதசாரி கடவையில் கடக்கிறவர் தடுமாறி விபத்துக்குள்ளாகிற சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. இதால் போயே போவோம், நேரம் அதால் போக மாட்டேன் வார்த்தை. நான் இதால் போனால் தான் நம்மளுக்கு மாலை வேளையில் ஆரிய கூட சந்தை எப்படி இருக்குன்னு காட்டலாம். இது வந்து ஒரு கிளினிக்காக மாற்றி போட்டேன் போல இருக்கு, என்னென்னு தெரியல. 46, 45, 44, 43 வினாடிகள் இருக்குது. காத்திருப்போம். மேலே பக்கம் மேலே பக்கம். நான் இப்போது ஸ்டான்லி வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் மத்தியானம் வெளியில் போய் காண காலமாச்சு. எவ்வளோ காலம்டா அவர்? ஒரு மாதம் வருவேன். ஒரு மாதமாக வெளியிலேயே போயில மக்களே. இந்த திருவோணமலை பயணம் கொண்டு போய் வந்த நாங்கள் ஒரு 11க்காக. அதுக்கு பிறகு ஒரு மாதம் நெருங்குது. இந்த காணொலி பதிவு கொண்டு வரையில் இடைக்கிட சும்மா வாரது சரியான வெயிலாக இருக்கும். அம்மா நாங்கள் போன ஆண்டு இதே மாதம் திருவோணமலையில் இருந்தாங்க, 4ஆம் மாத காலப்பகுதியில். திருவோணமலையில் நின்று வெயில் தாங்க முடியல. ஊர் காணொலிகளில் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவனீசன் உலகம் என்ற யூடியூப் தளத்தில் அந்த ஊர் காணொலிகள் வரும். விரைவில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இது யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. இதில் தான் இந்த பொதி கொடுக்குற இடம் இருக்குது. யாழ்ப்பாண நகரப்பகுதியில் நிறைய வீதிகள் பரபரப்பாகவே இருக்கு. இதில் ஒரு இடத்தை விட்டுட்டு போய் வருவோம். இவ்விடம் தான் போல். நாங்கள் இப்போ யாழ்ப்பாண நகர பகுதியில் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியில் நிற்கிறோம். அப்படியே திரும்பி பாருங்க, இங்கால தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது. இந்த யாழ்ப்பாண நகர பகுதியில் நிற்கவும் நல்லா தான் இருக்குது. கரையாக வந்து கரை என்னென்னா மக்களே, நாங்கள் வந்த இடத்தை காணையில் இதில் தான் அது இருக்குன்னு காட்டுது கூகுள் வரைபடத்தில். நாங்கள் இனி தொடர்பு கொண்டு தான் கதைக்கணும். கதைச்சி போட்டு கொடுத்துட்டு வந்து சந்திக்கிறோம். மக்களே, நாங்கள் வந்த இடத்துல தான் இருந்தது அந்த கடைன்றதை விட அந்த பேருந்து நிறுவனத்தினுடைய அலுவலகம் இடத்துல தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பண்ணை பக்கம் போட்டு தான், பண்ணை பக்கம் போய் அதில் இருக்கிற கடையில் கொடுத்துட்டு போவோம் வாங்கோ. இந்த இடத்துல தானே அந்த அலுவலகம் இருந்தது. இப்போ இடம் மாற்றிட்டார்கள். அதால் நேராக போவோம். முற்றவெளி பக்கத்தில் இருக்கான்.
மாலை மங்கும் நேரம் நல்லா தான் இருக்கு மக்களே, சத்தியமாக நல்லா இருக்கு இந்த நேரம். இந்த நேரம் நல்லா இருக்குன்னு நீங்களும் சொல்லுவீங்கள். மத்தியான நேரம் இந்த பகுதிக்கு வந்து பார்த்தா கட்டும் வெயிலுக்குள்ள வாகன நெரிசல் இப்படி இருக்கும் என்ன. ஆனால் இப்போ பரவாயில்லை, நல்லா இருக்கு. இதுக்குள்ளதான் இந்த அலுவலகம் இருக்குன்னு சொன்னார். மற்ற பக்கமோ தெரியல. அந்த பக்கம் போல என்ன அந்த பாருங்க ஒரு பெரிய கட்டடம் அப்படியே கண்ட மாலை வயல் அங்கே அந்த அந்த கட்டடங்களையும் பாருங்க நல்லா இருக்கேன். அந்த பக்கம்தான் முற்ற வெளி பக்கம் நாங்கால அதில் போய் பார்ப்போம். வந்து நாங்கள் இந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு அப்படியே சுற்றி பண்ண கடற்கரையால் போவோம் என்ன. மாலை மங்கும் நேரம் அந்த பனையில் மஞ்சள் வெளிச்சம் போட்டிருக்கிறது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இப்படி கிட்ட பார்க்காம அவங்க தூரத்தில் பாருங்க வடையாக இருக்குல்லோ. இது பனை கண்டு போடையில் அது வீதி விளக்கு, அது பனைக்கு போட்ட மாதிரி வடிவாக இருக்குது. அருமையோ அருமை மக்களே. நீங்கள் யாழ்ப்பாண நகர பகுதியை வந்து பார்த்து ரசிக்க விரும்புகிறீங்களேண்டா, என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5:30 ஒரு 6:30 பாருங்கோ நல்லா இருக்குது. இந்த நெல்லிய வெளிச்சங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் வரைக்கும் நல்லா இருக்குது. இதில் ஒரு தேவாலயத்தில் வழிபாடுகள் நடைபெறுகிறது. ஆஹா, இது நல்லா இருக்கு மக்களே. அருமை. இதுல முதல்ல ஒரு பெரிய தொலைத்தொடர்பு கோபுரம் இருந்தது, அது விழுந்தது. நான் தெரியுமா இருந்தது விழுந்தது. பண்ணை கடற்கரை எவ்வளோ ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற இடமா மாறிட்டுதுன்னு. இது சாதாரணமாக இருந்திருக்கும். ஆக உங்களுக்கு என்ன விளங்குது? ஒரு இடத்தை சுற்றுலா இடமாக மாற்றுறதுண்டா அல்லது மக்கள் வந்து போகிற இடமா மாற்றுறதுண்டா? அது இயற்கைக்கும் பங்கு இருக்குது, செயற்கையாக எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. நாங்களும் அதை சரியாக நடைமுறைப்படுத்தணும். விதிமுறைகள் இருக்கணும், சுத்தம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் எல்லாம் தானாக நடக்கும். இந்த சுற்றுவட்ட பாதையால் சுற்றி நாங்கள் அங்கே போய் பொதியை கொடுத்துட்டு வீட்டை போவோம். எனக்கே ஞாபகம் இருக்குது, 2014-15 அந்த கால பகுதிகளில் அடிக்கடி யாழ்ப்பாண நகரத்துக்கு வந்து போவேன். அந்த காலத்தோட இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவோ மாறிட்டுது. அது எவ்வளவோ மாற்றம். அது வளர்ச்சி ரீதியாகவும் சரி, அதை எப்படி சொல்கிறது,
அந்த 2014ஆம் ஆண்டு இருந்த இளைஞர் பட்டாளத்தோட இப்போ இருக்கிற இளைஞர் பட்டாளத்தை ஒப்பிடும்போது அதுவும் தலைகீழாக மாறிப்போச்சு. 2014 2026 12 ஆண்டில் சடுதியான வளர்ச்சியும் ஆபத்தான மனநிலையும் உருவாகிருக்கு மக்கள் மத்தியில். இப்படி அந்த அளவுக்கு மாறிடுது. இதில் தான் அங்கேயோ இருக்குது. இங்கே இருக்குது பிபிடி. பொறுமை மக்களே, கொடுத்துட்டு வாரேன் பொதிய. சரி மக்களே, பொதிய கொடுத்தாச்சு. இனி நாங்கள் அங்கே போக போகிறோம், வீடு நோக்கி போக போகிறோம். போகும்போது நாங்கள் போகாத பாதையால் போய் போவோம். அப்படியே இந்த வீதியோரத்தில் அந்த பக்கம் பாருங்க, நிறைய பனை மரங்கள் நிற்குதல்லோ, நல்ல வடிவாக இருக்குல்லோ. வாங்க போவோம். சரி, இப்போ நாங்கள் இதால் போய் வைத்தியசாலை வீதிக்கு திரும்புவோம். ஓம் ஓம். வெள்ளப்பக்கம் திரும்பி போவோம். இந்த வைத்தியசாலை வீதியை பாருங்க. இரவாகியும் ஓயாத யாழ் நகர். யாழ் நகருக்கு ஓய்வே இல்லையா? இந்த விடியலேருந்து ஒரே ஓட்டம் தானே. இதுக்கு வாயிருந்த ஆளு டே மெதுவாக ஓடுங்கடா. நான் முறுக்கி அடிக்க பயப்படும். மத்திய வீதியால் போகையிலேயே நாங்கள் மின்சார நிலைய வீதி. என்ன செய்யலாம்? சரி, என்ன செய்வோம்னா இப்படியே போய் வேம்படி சந்தி அதில் திரும்பி வைத்தியசாலைக்கு பின் வீதியால் போய் மத்திய பகுதியையும் பார்த்து கொண்டு வருவோம். சரியா? எனக்கு ஒரு யார் சொன்னது ஞாபகம் இல்லாமல் இருக்குது. இந்த யாழ்ப்பாணத்தின் வீதிகள் தங்களுக்கு பழக்கமாகிட்டு தான். முந்தையண்டா இந்த ஒரு வீதியை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ காலத்துக்கு பிறகுதானே தாங்கள் வந்து பார்ப்போம். ஆனால் இப்போ காலத்துக்கு காலம் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அதை எங்களால் அவதானிக்க முடியுது என்று சொன்னது யாரென்று தெரியாமல் இருக்கு, ஞாபகம் இல்லை. ஏனெண்டா எல்லாருமே அந்த பதிவுகள் செய்யும்போது பயணங்கள் வந்து போகும்போது இந்த பயண காணொலி செய்கிறவர்கள் வந்து கூடுதலாக அந்த இடங்களை காட்டி கொண்டு போகிறது தானே. அப்படி காட்டி கொண்டு போயிருக்க அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களுக்கு. இந்த இதில் நடுவில் பாருங்க மரம் நட்டு இருக்குது. இதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டியது. இப்போ இதுன்ற அருமை தெரியாது. கொஞ்சம் காலம் போக மரம் பெரிதாக வளர்ந்து நிற்கும் போது நிழல் அனுபவிப்பவர்களா இந்த மரத்தை வச்சது யாரடா, நல்ல வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தான் அதுன்ற பலன் தெரியும். இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. சரிதான். நான் எதை சொல்லிக்கணும்னா, அந்த நாங்கள் இப்படி காட்டுறதால நிறைய பேருக்கு அது அப்படியே பழக்கமாகுது. என்ன இதால் போய் இந்த மத்திய பகுதிக்கு போய் வருவோம். சரியா? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் என்னுடைய ஊரை பார்க்கணும், என்னுடைய நகர பகுதியை பார்க்கணும்னு கவலைப்படவே தேவையில்லை. அதனால தான் நான் ஊர்காணொலியே பதிவு செய்ய தொடங்கினேன். கூடுதலாக நகர பகுதியை எல்லாருமே அடிக்கடி சுற்றி காட்டுவார்கள். ஆனால்
யாழ்ப்பாணத்தில் குடமையன் என்ற ஒரு ஊர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊரை பார்த்துருக்குறீங்க? அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊரில் என்ன இருக்குது, அந்த ஊரில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை முறை என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய காணொளிகளில் பதில் இருக்கும். அந்த அளவுக்கு ஊர் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஊர் காணொளிகளை என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட ஊர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் இப்போ வரைக்கும். நான் எண்ணின வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எண்ணினா சரி எப்படியும் ஒரு 150-200 இருக்கும். அதை அப்படியே விடவும் மாட்டேன். எனக்கு ஊர் காணொளிகளில் அலாதி விருப்பம். இந்த இடமெல்லாம் பாருங்கள் இவ்வளவு மாறி போச்சுதுண்டு. அப்படி எந்த பக்கம் பாருங்கள், இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீதியை நினைச்சு பாருங்க, இப்போ நினைச்சு பாருங்க, அப்படியே தலைகீழாக மாறி போச்சுது யாழ்ப்பாண நகர பகுதி. இன்னும் பெரிய மாற்றங்கள் வர வேண்டும். அது வளர்ச்சியாக இருக்கும், அழிவாக இருக்கக்கூடாது. அந்த அழிவு மக்களின் மனங்களில் இருக்கிறது. அழிவெண்ணம், போதைப்பொருள், கொலை, கொள்ளை. இதில் இடப்பக்கம் நாங்கள் போக தேவையில்லை. அதில் இனி நேராக போக வேண்டாம், வேலை பக்கம் போகும். நாங்கள் இப்போ கஸ்தூரியார் வீதிக்கு திரும்ப போகிறோம். நகைக்கடைகள் அதிகம் இருக்கும் வீதி. இந்த வீதியால் ஏற்கனவே வந்து நாங்கள் பாருங்க, நாங்கள் வரும்போது பார்த்ததை விட இப்போ நிறைய கடைகள் பூட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அமைதியாகி உறக்கத்தில் இருக்கும் யாழ் நகர். இதால் போய் நான் குறுக்கால வந்து ஏறின பருத்தித்துறை பிரதான வீதிக்கு போவோம். பச்சை விளக்கு எறியுது, கொஞ்ச நேரத்தில் சிவப்பா மாறப்போகுது. மக்களே, நாங்கள் இப்படியே நேர போய் திருநெல்வேலி சந்தியால் திரும்பி வீட்டை போவோம். சரியா?
இது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதி. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியும் சரியாக பரபரப்பாக தான் இருக்கும். நாங்கள் அங்கே போகையில் என்னென்னா நாங்கள் வீட்டை போகும்போது இந்த வீதியால் போக மட்டும் வாரோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன பயணங்கள் போகும்போது பதிவு செய்கிற காணொலிகள் தான் பவனீசன் என்ற யூடியூப் தளத்தில் வரும். ஊராக சுற்றி மக்களோட கதைக்கிறது, அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அந்த ஊரினுடைய முழுமையான தொகுப்பையும் நீங்கள் பவனீசன் உலகம் என்ற தளத்தில் தான் பார்க்கலாம். இதில் எல்லாம் கலந்து வரும். இப்படி சின்ன குட்டி பயணங்கள், சமையல் காணொளிகள், அப்படியானதுகள் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த எங்கள் ஒந்துருளை இந்த வெளிச்சத்தை அணைச்சி போட்டே ஓடிக்கொண்டு போகலாம். ஆனால் யாரும் ஒரு ஆள் கிடைக்க வேண்டி வரும். இடைக்கிட இருளாக இருக்குது. இல்லைன்னா நல்லா இருக்குது. இடைக்கிட இருள் இல்லாட்டி நல்லா போகலாம். இனி சரியான வாகன நெரிசலாக இருக்கும். இனி அப்படியே இந்த சந்தையை தாண்டி போகும் வரைக்கும் வாகன நெரிசல் தான். அடுத்தது இந்த பகுதியில் வைத்தியசாலை இருக்கிறதால தான் நான் என்ன தனியார் வைத்தியசாலை ஒன்று இருக்குது. இந்த இடமும் சரியாக மாறி போச்சு தான். பெரிய அளவான மாற்றம். புதிய கட்டடங்கள் பலாலி வீதியில் இந்த திருநெல்வேலி சந்தியை நோக்கி வரும்போது நிறைய புதிய கட்டடங்களை பார்க்க முடியுது. பகல் வேளையில் இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். நாங்கள் இந்த இரவு பயணத்துக்கு தான் வந்து நாங்கள் அதால் அந்த கட்டடங்களை காட்டையில் உங்களுக்கு இரவு நேர யாழ் நகர் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கோம். அவ்வளோதான். இதால் வெலப்பக்கம் போனால் நாங்கள் வீடு நோக்கி போகலாம். திருநெல்வேலி சந்தியால கல்வியங்காட்டு பக்கம் போகிறோம். திருநெல்வேலி ஆடிய பாதம் வீதி தானே? ஓ, பார்த்தீங்களா? ஊர் காணொலிகளை பதிவு செய்து எனக்கு எல்லாம் அப்படியே பதிஞ்சு போச்சு மக்கள். சரி, இப்படியே வீட்டை போய் சந்திக்கிறேன். சரி மக்களே, மாலை மங்கும் நேரத்தில் யாழ்ப்பாணம் நகரம் நோக்கி போய் நகரப்பகுதியில் அந்த வேல்செதுக்கலை கொழும்புக்கு கொண்டு போகிறதுக்காக அனுப்பி போட்டு அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் வீடு வந்து சேர்ந்திருக்கிறோம். இரவு நேர யாழ்ப்பாண நகரம் எப்படி இருந்ததுன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரைக்கும் பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். அந்த வேல்செதுக்கல் கொண்டு போய் கொடுக்கும்போது தொடர்பு விவரத்தை நான் முன்னுக்கு சொல்லல. அதை நிறைவாக சொல்றதுக்கு காரணம், வேணுமானவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே எங்களோட முன்பதிவு செய்தவர்களினுடைய வேல்செதுக்கல் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் அனுப்பி அதுக்கு பிறகு படிப்படியாக அந்த வந்த ஒழுங்கின் அடிப்படையில் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள்ல எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். எனவே தேவையானவர்கள்
திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன்.